ஒரு இயற்கையான உலகத்தில் சில இடங்கள் கதைகள் பேசும். அவற்றில் ஒன்று அழகான கொல்லிமலை. பச்சை நிற மரங்கள் காற்றோடு ஆடும், பனித்துள்ளிகள் சூரிய ஒளியில் மின்னும். அந்த மலைக்குள் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே வாழ்ந்த குழந்தைகள் இயற்கையை மிகவும் நேசித்தார்கள். இந்த காட்டு ஆழத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. ஒரு அமைதியான குகையினுள்ளே ஒரு குட்டி டிராகன் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் சிறியது, ஆனால் அதன் கண்களில் ஒரு மந்திர ஒளி இருந்தது. அது இன்னும் பறக்க கற்றுக்கொண்டிருந்தது. உலகத்தை அறிய ஆர்வமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த காட்டுக்குள் நடந்து வந்தான். அவன் இயற்கையை நேசித்தான். ஒவ்வொரு மரத்தையும் நண்பனாக நினைத்தான். அவன் மெதுவாக நடந்தான். அப்போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தான். மெதுவாக ஒரு குகை அருகே சென்றான். அங்கே அவன் இதுவரை பார்த்திராத ஒரு உயிரை கண்டான். ஒரு குட்டி டிராகன். அந்த தருணம் மிகவும் அமைதியாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆர்வமாக பார்த்தார்கள். அந்த ஒரு பார்வையில் ஒரு அழகான நட்பு ஆரம்பமானது. அதன் பிறகு தினமும் அவர்கள் சந்திக்கத் தொடங்கினார்கள். காட்டில் ஓடினார்கள், மரங்களின் கீழ் விளையாடினார்கள், நதிக்கரையில் அமர்ந்து காற்றின் இசையை கேட்டார்கள். குட்டி டிராகன் பறக்க முயன்றது. சிறுவன் அதை உற்சாகப்படுத்தினான். மெல்ல மெல்ல அது உயரமாக பறக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் காற்று திடீரென வேகமாக வீசியது. வானம் இருண்டது. காடு அமைதியை இழந்தது. பறவைகள் பயந்து பறந்தன. மரங்கள் நடுங்கின. சிறிய தீப்பொறி ஒன்று மெல்ல பெரிய தீயாக மாறியது. காட்டுத்தீ பரவ ஆரம்பித்தது. விலங்குகள் எல்லாம் ஓடின. காடு ஆபத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் குட்டி டிராகன் ஓடவில்லை. அது பயந்தாலும் அது துணிவை தேர்ந்தெடுத்தது. அது வானத்தில் பறந்தது. தன் சக்தியை நினைத்தது. அது தனது சிறிய முயற்சியை செய்தது. அந்த முயற்சி ஒரு அதிசயத்தை உருவாக்கியது. மேகங்கள் மெதுவாக சேரத் தொடங்கின. வானம் மாறியது. மழை துணிகள் விழத் தொடங்கின. அது தீயை அணைத்தது. மெல்ல மெல்ல காடு மீண்டும் அமைதியாகியது. மழைக்கு பிறகு புதிய இலைகள் முளைத்தன. பறவைகள் திரும்பி வந்தன. விலங்குகள் மீண்டும் மகிழ்ந்தன. காடு மீண்டும் உயிர் பெற்றது. அந்த நாள் முதல் குட்டி டிராகன் ஒரு பாதுகாவலனானது. அந்த சிறுவன் அதன் நெருங்கிய நண்பனாக இருந்தான். அவர்கள் சேர்ந்து அந்த காடை பாதுகாத்தார்கள். இப்போது நான் உங்களிடம் ஒரு சிறிய உண்மை சொல்ல விரும்புகிறேன். பெரிய சக்தி என்பது உடலில் இல்லை, அது மனதில் இருக்கும் துணிவில் இருக்கிறது. சிறிய மனசு கூட பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். நட்பு, துணிவு, இயற்கையை நேசிக்கும் மனம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு மந்திர உலகத்தை உருவாக்கும். அதனால் நீங்களும் இயற்கையை பாதுகாக்கவும், உங்கள் நண்பர்களை நேசிக்கவும், உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சிறிய ஒளியை நம்புங்கள். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் உள்ளே ஒரு குட்டி டிராகன் இருக்கிறது.